ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம டெய்லி செஞ்சிட்ருக்கிற சமையல் வேலைகளில் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராகவும் ஈஸியாகவும் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது என்னென்ன டிப்ஸை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, குட்டீஸ் இருக்க வீட்டில், வயசானவங்க இருக்க வீடுகள்லாம் நம்ம அதிகமாகவே ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுவோம். சுடு தண்ணி ஊற்றுறதுக்கும் இல்லை பால் ஊற்றி வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாஸ்க் நமக்கு ரொம்பவே தேவைப்படும். ஆனால் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் இதில் சூடு நிற்கும். டைம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக சூடு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் ரொம்ப நேரத்துக்கு நல்ல சூடாகவே இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃப்ளாஸ்கில் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்ல கொதிக்கிற தண்ணியை ஃபில் பண்ணிக்கோங்க. 3/4 ஃப்ளாஸ்க் வரைக்கும் ஊற்றினா போதும், ஃபுல்லாக ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது இதை நல்லா மூடிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியை வெளியில் கொட்டிட்டு நம்ம மறுபடியும் இதில் சூடான பால் ஃபில் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பால், டீ, காஃபி எது வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூடு எப்போவுமே இருக்கிறத விட ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு அப்பளம் பொரிப்போம். அதுலேயும் குட்டீஸ் எல்லாம் இருக்கிற வீடுகளில் பார்த்திங்கன்னா கலர் கலராக இருக்கிற அப்பளம் அதிகமாக பொரிப்போம். ஸோ அது நமக்கு அதிகமாக எண்ணெய் இழுக்கும். அந்த மாதிரி அதிகமாக எண்ணெய் இல்லாமல் எப்படி ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இதில் நான் அப்பளம் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெயில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணும்போது இது அதிகமாக எண்ணெய் இழுக்காது. நம்ம சேர்த்துருக்க எண்ணெயோட அளவு அப்படியே இருக்கும். ஒருவேளை இந்த அப்பளம் உப்பு கரிக்குமோ அப்படிங்கிற டவுட்டும் உங்களுக்கு இருக்கலாம். சந்தேகமே வேண்டாம், இது உப்பு கரிக்காது. நம்ம சேர்த்துருக்க உப்பு எண்ணெயோட அடிப்பகுதியிலே தான் இருக்கும், இந்த அப்பளத்தில் ஏறாது. இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எண்ணெய் பாட்டில் இருக்கும். கொஞ்ச நாள் ஆயிட்டாலே இது இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிசுக்காயிரும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். இன்றைக்கி இதை ஒரு 5 நிமிஷத்தில் எந்த கஷ்டமுமே இல்லாமல் நல்ல பளிச்சுன்னு புதுசு மாதிரி சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நல்ல கொதிக்கிற தண்ணியை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் சேர்த்துக்கலாம். இது கூட இந்த அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம எப்போவுமே ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணுற சோடா தான். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட ஆயில் கேனை இதில் போட்டுடலாம். தண்ணி இந்த ஆயில் கேனோட எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்பவும் போல் பாத்திரம் கழுவுற ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிங்கனாலே போதும். எல்லாமே நல்லா ஈஸியாக கலண்டு வந்துடும். இந்த கழுத்து பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அவ்வளோவா போகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இதை வச்சு தேய்க்கும் போது இந்த இடுக்குகள்லாம் ஈஸியாக க்ளீன் ஆகிடும். ரொம்ப அதிகமாக தேய்க்க வேண்டியது இல்லை, லைட்டாக தேய்ச்சாலே போதும். நம்ம ஊற வச்சுருந்ததுனால லேசாக தேய்க்கும் போதே எல்லா எண்ணெய் பிசுக்குமே நல்லா கலண்டுரும். அடுத்து நம்ம எப்பவும் போல் தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்க பாருங்கள். உள்ளேயும் இதே மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போது அடுத்த டிப் என்னன்றதை பார்க்கலாம். இட்லி மாவு காலியாகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா இதில் நம்ம இட்லி ஊற்றும் போது இட்லி ரொம்பவே ஹார்டாக வரும். இந்த கடைசி மாவில் இட்லி ஊற்றினாலும் நம்ம இட்லி நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி வர்றதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் கலந்த மாவில் நம்ம இட்லி சுடும்போது இட்லி நல்ல சாஃப்டாக வரும். ரொம்ப நேரத்துக்கு இதே சாஃப்ட்னஸோடு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னன்றதை பார்க்கலாம். அடுத்து நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்கிற டப்பா இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது காலி ஆகிட்டாலுமே இதில் இஞ்சி பூண்டோட வாசனை தான் வந்துகிட்டே இருக்கும். இந்த டப்பாவில் நம்ம வேறு எந்த பொருளுமே போட்டு வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வாசனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதை இந்த பாக்ஸில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். எந்த டூத் பேஸ்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நம்ம எப்போவும் பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். மூடியிலையும் இதே மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இதை நம்ம எப்பவும் போல் தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். இதை நல்லா காய விட்டுருங்க. காய்ஞ்சதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வரவே வராது. நீங்கள் வேறு ஏதாவது பொருட்கள் போட்டு வச்சும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த டிப் என்னன்றதை பார்க்கலாம்.
நம்ம வீட்டில் அதிகமாக வாழைப்பழம் வாங்கும்போது எல்லா வாழைப்பழமுமே ஒரே நேரத்தில் பழுத்துருச்சுன்னா ரொம்ப வேஸ்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி செல்லோ டேப் எடுத்திருக்கேன். இது வந்து பொதுவாகவே எல்லார் வீடுகள்லையுமே இருக்கும். இதிலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து இந்த வாழைப்பழத்தோட காம்பில் நல்லா சுற்றி விட்டுருங்க. இது வந்து செல்லோ டேப் மட்டும்தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் வந்து ரேப் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல மெல்லிசான பிளாஸ்டிக் கவர் இருந்தனாலும் நீங்கள் அதை சுற்றிக்கலாம். இந்த காம்பு பகுதியை வந்து காற்று போகாமல் நம்ம நல்லா கவர் பண்ணி வச்சுட்டோம்னாலே இது வந்து பழுக்காது. இப்போது அடுத்த டிப் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம மிக்சியில் தோசைக்கு இட்லிக்கெல்லாம் மாவு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மிக்சி ஜாரும் சரி மிக்சியோட பேஸும் சரி அதிகமாக சூடாகும். ஸோ அந்த மாதிரி சூடாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த ஜாரில் நம்ம அரிசி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம். ஸோ நம்ம சேர்க்குற அந்த தண்ணி வந்து நல்ல ஐஸ் வாட்டராக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மிக்சி வந்து சீக்கிரமாக சூடாகாது. மிக்சி சூடாகாமல் இருந்துச்சுனாலே நம்ம மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களோட டே டு டே லைஃப்பில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த டிப்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுங்கிறதா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.